சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பாக்குற? அவரை உள்ள விட்ட உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஈசு 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 அபி, அவரை போ சொல்லு. அபி, போ சொல்லு. நான் அவர் மேல கொலை காண்ட்ல இருக்கேன். அவரை போ சொல்றியா இல்லையா இப்ப நீ? அபி, நான் ஒண்ணுமே பண்ணல அபி. தேவையில்லாம அவதான் என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? அபி, நான் அனாவசியமா கோவப்பட மாட்டேன். என் கோவத்துல எப்பவுமே ஒரு நியாயம், நேர்மை, நீதி இதெல்லாம் இருக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இவரு சொல்றத கேட்காத, போ சொல்லு. இல்ல ஈசு, நீ எப்பவுமே நியாயம், நீதி, நேர்மையா தான் பேசுவ. ஆனா இப்ப அப்படி நீ பேசலையே. என்ன பேசல? என்ன பேசல? என்ன பேசல? இரு இரு இரு, நமக்குள்ளே எதுக்கு வீணா சண்டை? நான் செஞ்சது கரெக்டா இல்ல நீ கோவப்பட்டது கரெக்டான்னு நம்ம அபிப்பிள்ளைகிட்டயே சொல்லு. அத அபிப்பிள்ளையே சொல்லட்டும். அபிமா, நம்ம கிராமத்துல இருந்து ஊர் பெரியவங்க, பூசாரிங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தை பொங்கலுக்கு அழைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அம்மாவும் இந்த வருஷம் நம்ம எல்லாருமா சேர்ந்து கிராமத்திலேயே பொங்கலை கொண்டாடலான்னு சொன்னாங்க. நான் இது எங்களுக்கு தலைப்பொங்கல் ஆச்சே, அதனால சந்தோஷத்துல சரிமா அப்படின்னு சொன்னேன். இது ஒரு தப்பா அபிமா? இதுக்காக என் மேல ஈஸி எவ்வளவு கோவப்படுறா தெரியுமா? என்ன சின்னையா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? போன வருஷம் பொங்கலுக்கு போனப்போ அந்த கிராமத்துல நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? அபிய செங்கசூலையில கொண்டு போய் வச்சு கிரிஜா கொல்ல பார்த்தாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் மறுபடியும் இந்த வருஷம் என் தங்கச்சியை கூட்டிட்டு கிராமத்துக்கு எப்படி வருவேன்? என்னால அதெல்லாம் முடியாது. ஐயோ ஈசு, நீ புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நமக்கு கல்யாணம் ஆகல, இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சண்முக மாமா இருந்த இடத்துல அபிக்கு அவ அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். இந்த தடவை அபி விஷயத்துல யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னு வையேன், அவங்க எல்லாரையும் அதே செங்க சூளையில வச்சு எரிச்சிருவேன் பாத்துக்க. இத முதல்ல நீ புரிஞ்சுக்க ஈசு. சின்னையா, இந்த பஞ்ச் டைலாக் பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என் அபிக்கும் எனக்கும் ஊருக்கு வந்து பொங்கல் கொண்டாடுறதுல இஷ்டம் இல்ல. நாங்க இங்கேயே பொங்கல் கொண்டாடிக்கிறோம். இரு, அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அபிமா சொல்லட்டும். பொங்கல் கொண்டாடுறதுக்கு நான் ஊருக்கு வரல, நான் இங்கே இருந்து கொண்டாடுறேன்னு அபிமா சொல்லட்டும். நீ சொல்ல அபிமா. சின்னையா, நான் சொன்னா அபி சொன்ன மாதிரி, அபி சொன்னா அது ஈஸ்வரி சொன்ன மாதிரி, தெரியுமா உங்களுக்கு? ஈசு, இப்ப நீ சொன்ன மாதிரியே அபிமாவும் சொன்னா நம்ம ஊருக்கே போக வேண்டாம், இங்கே இருந்து பொங்கலை கொண்டாடிடுவோம். அபி நீ சொல்லுமா. அபிமா, என்கிட்ட எதுக்கு ஈசு, நீ வாங்கி படி. நான் படிச்சேன்னா 2 நாள் ஆகும். சின்னையா, என்னால என் மனசுல இருக்கிறத சொல்ல முடியாது, எனக்கு பேச வராது. ஆனா நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு என் அக்காக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு என் அக்கா தெரிஞ்சுக்கிட்டு என் அக்கா உங்ககிட்ட சொல்லிருக்கா. என் அக்கா சொல்றது உண்மைதான் சின்னையா. போன பொங்கலுக்கு ஊருக்கு போனப்போ நடந்த எதையுமே நான் மறக்கல. அதுலயும் நான் உயிருக்கு பயந்து செங்க சூளைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டப்போ அந்த சூளைக்கும் நெருப்பு வச்சுட்டாங்க. அப்ப நான் எப்படி துடிச்சேன் தெரியுமா? காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த முடியாம தவிச்சேன். எனக்கு பேச்சு வரலன்னு நான்
நான் தடவையா வருத்தப்பட்டது அப்பதான். என் அக்காவை பார்க்க முடியாமலேயே நான் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேனோன்னு பயந்து அழுதேன். சுஷ்மி, இது உங்க போனா? சின்னையா, நான் போய் அத்தைய பாத்துட்டு வந்துடுறேன். என் போனை கொடுங்களேன். நானும் காரை தொடச்சது மெக்கானிக் சீட்டு போகணும், நீ போயிரு. பாசே, இப்ப எதுக்கு அண்ணி வேகமா ஓடிட்டு இருக்காங்க? உனக்கு இப்ப அது தெரிஞ்சாகணும்ல, இல்லைன்னா மண்டை வெடிச்சிடும்ல. என்னன்னு சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி இந்த போனை எதுக்கு எடுத்த நீயே? குடுக்கலாம் தான். குடுக்கலான்னு எப்படா தாடி வச்ச மூஞ்சூரு கரெக்டா இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க நேரத்துல மட்டும் ஊடால வர. இந்த புல்லட் குமார வச்சு திவ்யா அப்பா போடுற பிளான் மட்டும் நல்லபடியா முடிஞ்சுட்டா இந்த ஈஸ்வரியோட ஆட்டமும் காலி, ஆளும் காலி. நாமளாவது போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல ஒரு நாள் தான் இருந்தோம். ஆனா இந்த ஈஸ்வரி வருஷ கணக்குல ஜெயில கடக்க போறா. அவ தண்டனை முடிஞ்சு வெளியில வரத்துக்குள்ள வசுந்தராவையும் அழகையும் ஒன்னா போட்டு தள்ளிடுவேன். குலதெய்வமே சாமியே, நீ மட்டும் என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுட்டா என் புருஷனுக்கு மொட்டை அடிச்சு தலைமுடிய காணிக்கையா செலுத்துறேன். என்ன கிரிஜா மேடம், சம்பத் சாரோட தலைய காணிக்கையா தரேன்னு வேண்டிக்கிறத பார்த்தா உங்க வேண்டுதல் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. நான் ஒண்ணு என் புருஷன் தலைய காணிக்கையா குடுக்கறதா வேண்டல, தலைமுடியதான் காணிக்கையா குடுக்கறேன்னு வேண்டினேன். ஆமா, நான் என்ன வேண்டுனா உனக்கு என்ன? உன் வேலை என்னமோ அதை பாத்துட்டு போ. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு மேடம். இவகிட்ட இப்ப வாயே கொடுக்க கூடாது. கிரிஜா மேடம், போன பொங்கலுக்கு ஊருக்கு போனப்போ நடந்த எதையும் நான் மறக்கல. அதுலயும் என் தங்கச்சி அபிய செங்க சூளையில வச்சு உயிரோட கொளுத்த பாத்தீங்களே, அது அப்படியே என் நெஞ்சுக்குள்ள நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தப்போ நான் இந்த வீட்ல அக்கௌண்டண்டா இருந்தேன். உங்க பாஷையில சொல்லணும்னா வேலைக்காரியா இருந்தேன். அப்ப நீங்க என் மேல இருந்த வெறுப்புலையும் வெறியிலையும் அபிய கொல்ல பாத்தீங்க. ஆனா இப்ப நான் இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டேன். இப்ப நீங்க இன்னும் மேல போய் என் மேல கொலை காண்ட்ல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த தடவை எனக்கோ அபிக்கோ என் அத்தைக்கோ சின்னையாவுக்கோ ஏதாவது கெட்டது பண்ணணும், ஆபத்து உண்டாக்கணும்னு பிளான் பண்ணீங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இப்பவும் அந்த செங்கசூலை அங்கேயே இருக்கும். அதுல உங்களை உயிரோட வச்சு எரிச்சு காணா பொனமா ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. அடியே ஈஸ்வரி, நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்னி என்னையே காணா போனமா ஆக்கிடுவியா? உன்னையும் நீ பொத்தி பொத்தி பாக்குற சொந்தத்தையும் கிராமத்துல நான் எதையுமே பண்ண மாட்டேன். ஆனா பொங்கலை கொண்டாடிட்டு வந்ததோ உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி களி தின்ன வச்சு உன் அப்பனோட IPS கனவை எரிச்சு நான் சாம்பலாக்கி காட்டுவேன். சார் 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 சார், என்னையா? உங்களுக்கு வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் சார். யாருக்கு? ஒய்ஃபுக்கா? ஆமாம் சார். இல்லை இல்லை சார், குழந்தைகளுக்கு எடுக்கணும் சார். எனக்கு ஒரு நாள் லீவு வேணும் சார். அந்த புல்லட்டு குமார் வர நம்ம விரிச்ச வலையில மாட்டவே இல்ல. இந்த நேரத்துல லீவு கிவுன்னு கேட்டுட்டு இருக்க பாப்பையா? சரிங்க சார். யோ, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல மறந்துட்டேன் பாரு. ஃபைல் வண்டியில இருக்க, போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க சார். சம்பத் சார், வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க. என்ன சார், புல்லட் குமார் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எங்க சார், தண்ணி காட்டுறான் சார். பக்காவா பிளான் போட்டு விளையாடுறான் சார். அக்யூஸ்ட் எங்க கூடவே தான் சார் இருக்கான். என்ன சார், என்ன சொல்றீங்க? ஆமா சார், போலீஸ்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அதை வச்சுதான் நான் சொல்றேன். அந்த அக்யூஸ்ட் எங்க முன்னாடியே இருந்துகிட்டு
எங்களை சுத்தல்ல விட்டுட்டு இருக்கான் சார். பாவம் சார் நீங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஊரே பொங்கல் கொண்டாட போற நேரத்துல நீங்க குற்றவாளியை தேடிட்டு இருக்கீங்க. வந்துருவாங்க. ஆ. இசு, என்ன சின்னையா? போன வருஷம் இதே பொங்கலுக்கு நம்ம பம்பு செட்டுல சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சின்னையா இப்படி கேக்குறீங்க? அதெல்லாம் எப்படி என்னால மறக்க முடியும்? ஆமா ஆமா, அதெல்லாம் மறக்க முடியாதுதான். நம்ம வாழ்க்கையில இந்த வயலு வரப்பு பம்பு செட்டுலாம் முக்கியமான ஞாபகங்கள் இல்லையா? ஆமா சின்னையா, கரெக்டா நம்ம சொல்றீங்க. இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு இந்த பயபுலைகளும் ஒரு காரணம் தான். சின்னையா, என்ன இசு? அங்க பாருங்க. அடடடடடடா, ரெண்டு பேரும் எம்பிட்டு சந்தோஷமா குளிச்சுக்கிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? சின்னையா, நான் உங்களை ரசிக்க சொல்லல. அவங்க குளிச்சு முடிச்சிட்டாங்களான்னு போய் கேளுங்க. அவங்க எங்க குளிச்சு முடிச்சாங்க? அவங்க குளிக்கிறத பார்த்தா இன்னைக்கு நாள் முழுக்க குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கே. நாம எப்ப குளிக்கிறது? ஏன் யூசு, அவங்க தொட்டிக்குள்ள ஒரு பாதியில குளிக்கிட்டு நம்ம தொட்டிக்குள்ளேயே இந்த பக்கம் குளிப்போம். போங்க சின்னையா. போங்க சின்னையா. அப்புறம் என்ன, குளிக்காம அப்படியே வீட்டுக்கு போலான்றியா? ஐயோ, இருங்க. நான் ஒன்னும் குளிக்காம போக சொல்றேன். எனக்கு அவங்க கூட சேர்ந்து குளிக்க கூச்சமா இருக்கு. அவங்க குளிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம். அப்படியா? நம்ம மட்டும் தனியா? தம்பி தங்கச்சி, குளிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கிளம்புங்கப்பா. வரசா, நாங்க குளிக்கணும். அண்ணே அவசரப்படாதீங்கண்ணே. நானும் என் முத்தலகம் சாயங்காலம் வரைக்கும் குளிச்சு கும்மால போட போறோம். எது சாயங்காலம் வரைக்குமா? குளிச்சு கும்மாளம் போட போறாங்களாமே? ஆமாண்ணே, வெயிட் பண்ணுங்க. டே 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 தம்பி, இது உனக்கே அநியாயமா தெரியலையாடா? ஏடா டேய், இது எங்க வயக்காடுறா, எங்க பம்பு செட்டுடா, இது ஏன் பொண்டாட்டிடா? சரிண்ணே, இது உங்க வயக்காடு தான், இது உங்க பம்பு செட்டு தான், அவங்க உங்க பொண்டாட்டி தான். நான் இல்லைன்னு சொல்லலையே. பாரு ஈசு, இவன் என்ன பேச்சு பேசுறான்னு. டே தம்பி, இங்க குளிக்கிறதுக்காகவே என் பொண்டாட்டிய நான் சென்னையில இருந்து கூட்டு வந்திருக்கேன்டா. டேய், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதுனால என் பொண்டாட்டிக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்காண்டா. அதனால உன் முத்தலக கூட்டிட்டு கொஞ்சம் கிளம்புப்பா. முடியாதியா? என்னையா பண்ணுவ? முடியாதுடாவா? டேய், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க பம்பு செட்டுடா இது? ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் டவுசரை கலட்டி ஓட விட்டுறேன் பாத்துக்க. இந்தாமா முத்தலகு, இந்த அழகு சொல்றேன், உன் பருத்தி வீரனை கூட்டிக்கிட்டு உடனே இங்க இருந்து ஓடி போயிரு, இல்ல ரணகலம் ஆயிரும். வாட போலாம், பிரச்சனை வேண்டாம். சரி முத்தலகு. எப்படி? ஐயோ, பயவுள்ள ஏதோ கோவமா வரான் போல இருக்கே. என் முத்தலகு சொன்னனால போனா போதுன்னு போறேன். போய் குளிப்போ. என்ன, என் பம்பு செட்ல குளிக்கிறதுக்கு இவன் நம்ம ஆர்டர் போட்டு போறேன்? என் பொண்டாட்டியை விட ரொம்ப கோவக்காரனா இருப்பான் போல இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, வாயுது, நம்ம போய் குளிப்போம். டே, இங்க அதுக்கு தான் கூட்டு வந்த? ஏன் டவுசரை அவுத்து விட்டுருன்னு சொன்னால, இப்ப பாரு. இது என்னடா சோதனை? பொண்டாட்டியோட ஜாலியா குளிச்சுட்டு போலான்னு வந்தா இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுத்து இந்த சாமி நம்மள பாடாப்படுத்துது. உனக்கு இருக்கு ஒரு நாள், உனக்கு சோறு கிடையாது, பூசையும் கிடையாது. போங்கிட்டு
டேய் வேண்டாம்டா, கரண்ட் போட்டு விட்டுறா. என்ன முத்தலகு, நம்மள பம்பு செட்ல குளிக்க விடாம பாதியில அனுப்புனாங்களே, பழிக்கு பழி வாங்க வேணாமா? டேய் மதுரக்காரங்களுக்கு லவர்ஸ சேர்த்து வச்சுதான்டா பழக்கம், பிரிச்சு வச்சு பழக்கம் இல்லடா. எங்க இவளுங்க? நம்ம கூட தானே சேர்ந்து கிளம்புனாளுங்க, காணோம். ஏய் அங்க பாரு, பானை கடையில நிக்கிறாங்க. வா. இந்த பானை அழகா இருக்குல்ல சம்பந்தி அம்மா? ஈஸ்வரி பாரு. அத்தை பாருமா. காட்டுங்க. இதா எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. வேற பாக்கலாமா அத்தை? அந்த பக்கம் இருக்க இதா. பாருங்க. என்னக்கா பானை வாங்கிட்டீங்களா? இல்லம்மா, இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணே ஆ அழகு எங்க? தோ கரும்பு வாங்குறதுக்கு அபியோட போயிருக்கான். சரி அண்ணே, நான் போய் போயிட்டு வாங்க, போயிட்டு மச்சான் வாங்க. நானும் வரேன் மச்சான், போலாம். வாங்க. பாருங்க அண்ணா, வேற ஏதாவது காட்டுங்க. அம்மா இந்த பானை பாக்குறீங்களா? கிரிஜா எங்க? நானும் வரேன். நீ நினைச்சது நடக்கும், என்ன ஈடேறும். சந்தோஷமா போயிட்டு வா. சந்தோஷமா போயிட்டு வா. எல்லாம் பண்ணிட்டியா? வாங்கிட்டியா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஆமா அத்தை. என்னம்மா, பானையெல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு சின்னையா. எங்க கொண்டா, நல்ல பானையா இருக்கான்னு சின்னையா பாக்குறேன். குடு. இங்க பாருங்க சின்னையா, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பானையை வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களால பானைக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணாகாது. நல்ல பானையா தான் வாங்கிருக்கீங்க, நல்லா தான் இருக்கு. ஆமாண்டா, பத்திரமா கொண்டு போய் கார்ல வச்சிரு, சரியா? சரி வச்சிடறேம்மா. தம்பி, துர்கா கிரிஜா எங்க? ரொம்ப நேரமா காணோம். அதுக ரெண்டும் சாமி அடியா பார்க்க போயிருக்குங்க. சாமி அடியா? நம்ம ஊர்லயா அப்பதா? ஆமா கண்ணு, நம்ம ஊருக்கு இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தாரு. யாரும் என்ன தப்பு பண்ணாலும் சரி, சாமி அடிய கண்டுபிடிச்சிடாருதா. கண்டுபிடிச்சு தண்டிச்சிடறாரு. அதுலயும் நம்ம அங்காள பரமேஸ்வரி வந்து சாமி குத்தம் செய்யற யாரா இருந்தாலும் சாமியாடி சன்னதை வந்து கடுமையா தண்டிச்சிடறாரு. இப்ப எல்லாம் நம்மள மாதிரி பொண்ணுகள் எல்லாம் பாக்குறதுக்கும் இடிக்கிறதுக்கும் சரி சரி உண்மையா சொல்ல விட மாட்டேங்கிறிய பேராண்டி. பொண்ணுகளை பாக்குறதுக்காகவும் இடிக்கிறதுக்காகவும் இந்த வடல பசங்க வருவாங்க. இப்ப அவங்க இந்த கோயில் பக்கமே வரதில்ல. ஆத்தா இப்ப எந்த தப்பு தண்டமும் நடக்கிறது இல்ல. இப்பதான் இந்த ஊரே நிம்மதியா இருக்குப்பா. அது சரி அப்பதா, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அத்தை எனக்கும் தான் அத்தை.
அதுக்கு என்னம்மா, அந்த மரத்தடியில தான் இருக்காரு. வாங்க போயிட்டு வருவோம். நீங்க போங்க, நாங்க பானையை கொண்டே வைக்கிறோம். டேய், என்ன போடா. சரிம்மா. என்னது எல்லாரும் வந்துட்டோம், அழகி ஈஸ்வரி எங்க காணோம்? இருதாயி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆ, ஈஸ்வரி, ஈஸ்வரி, அழகு சுந்தர ரெடி. ஈஸ்வரியும் ரெடி சின்னையா. ஈசு, பாவாடா தாவணிலையும் அழகா இருக்க, சுடிதார் போட்டாலும் அழகா இருக்க, தோ இப்ப இந்த புடவையிலயும் அழகோ அழகா இருக்க, அசத்துறப்போ. சின்னையா, நீங்களும் இந்த வேட்டி சட்டையில சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? நெசமாதான் சொல்றியா? ஆமா சின்னையா, உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா? நிஜமா தான் சொல்றேன். என்ன இருந்தாலும் நீ இந்த புடவையில பின்னுன்னு பின்றப்போ பேராண்டி, நீ விட்டா பொண்டாட்டி அழக ரசிச்சு கவிதை பாடிக்கிட்டு இருப்ப. பொங்க வைக்க நேரம் ஆச்சுல, உங்க 2 பேத்தியே அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க போகலாம். தாய் கிழவி, நான் தெரியாம தான் கேக்குறேன். பொங்க வைக்கிறதுக்கு நேரம் ஆச்சுல, பொறுப்பு அங்க நிக்காம இங்க என்ன மச மச நடுவுல வந்து வழியில நின்றுட்டு இருக்கா. தள்ளு, பொங்க வைக்க போனோம். பேராண்டி, நீ நல்லா தேறிட்ட. அப்படியா? ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா தேறிட்டேன். வந்துரு ஈசு, வந்துரு வந்துரு. வந்துட்டாங்க. வந்துட்டாங்களே. எல்லாரும் நகருங்க நகருங்க. தல பொங்கல் கொண்டாட என் பேரனும் என் பேத்தியும் வந்திருக்காங்க. அம்மா, பொங்கல் வாழ்த்துக்கள்மா. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயுசா இருங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா வாழ்றதோட ஆரோக்கியத்தோட இந்த பொங்கல் பொங்கி வழியிற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கணும். சரியா? சரிப்பா, உன் கையால சாமிக்கு ஆரத்தி காட்டி பொங்கல் வை. மங்க வந்துட்டேன். நல்லபடியா பொங்கல் பொங்கி சந்தோஷம் நிறையணும், வம்சம் செழிக்கணும். எங்க வீடும் நாடும் பஞ்சப்பட்னி இல்லாம தனம் தானியம் உண்டாகணும். அப்பா சூரிய பகவானே, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற மாதிரி எங்க வாழ்க்கைக்கும் வெளிச்சம் கொடு. அடியே ஈஸ்வரி, பொங்கல் பொங்கி நிறைஞ்சு வரணுமா? இருடி, இன்னைக்கு நீ எப்படி நல்லபடியா பொங்கல் வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அத்தை, அரிசி எடுத்து போடுமா.
சீக்கிரம் அபிமா, நேரம் முடிய போகுது. அபிமா, நீ மாமாவை நினைச்சுக்க, சண்முக மாமாவை மனசுல நினைச்சுக்க, தைரியம் வரும். சீக்கிரம். இன்னும் அரை நிமிடம் தான் உள்ளது. அபி முடிஞ்சிருச்சு. ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். திவ்யா சீக்கிரம் போடு திவ்யா. ரம்யா சீக்கிரம் ரம்யா. அபி போட்டு முடிச்சிட்டா. சூப்பரே. போடு. பாரு அங்க பாரு, அவ ஜெயிச்சுட்டா. நீயும் இருக்கியே தண்டத்துக்குன்னு. அப்படியே உன்னை அடிச்சனா பாரு. நான் என்னமா பண்ணேன்? பேசாத எதுவும். போட்டி விதிமுறைப்படி 10 நிமிஷத்துல கோலத்தை போட்டு முடிச்ச நம்ம ஐயா ரத்னவேல் பாண்டியனோட மருமக ஈஸ்வரியோட தங்கச்சி. அம்மா, உன் பேர் என்னம்மா? அபிராமி. அபிராமி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. அபிமா அபிமா ஜெயிச்சிட்டா. இன்னும் சற்று நேரத்தில் ஸ்லோ சைக்கிள் ரேஸ் போட்டி ஆரம்பிக்கப்படும். ஈஸ்வரி கண்ணு, நீ ஜெயிச்சிருவனே எனக்கு நல்லா தெரியும். வாழ்த்துக்கள் கண்ணு. தேங்க்ஸ் அத்தை. ஜெயிச்சிருவா. இசே கப்பு முக்கியம். இசே கப்பு முக்கியம். அங்க பாரு. சரிங்க சின்னையா. இது யாந்து ஜெயிப்பியா இல்லையா, இல்ல மண்ண கவுவியா? அம்மா, நான் கோலம் போட்டு பார்த்ததே கிடையாது, அதனாலதான் தோத்துட்டேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே சைக்கிள் ஓட்டிட்டு தான் இருக்கேன். அதனால இந்த போட்டியில கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேம்மா. பாப்போம் பாப்போம். உன் கதை என்னடி? அபி சின்ன பிள்ளையாச்சேன்னு போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்டேன் அத்தை. இப்ப பாருங்க, இது சைக்கிள் இல்ல, பஞ்ச கல்யாணி குதிரை. இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பெண்களுக்கான ஸ்லோ சைக்கிள் ரேஸ் போட்டி தொடங்க உள்ளது. போட்டியில கலந்துக்கிற வீர தமிழச்சிங்க ரெடியா இருங்க. இந்த போட்டிய நம்ம மண்ணோட மைந்தர் ஐயா ரத்னவேல் பாண்டியனோட மனைவி திருமதி வசுந்தரா தேவி அம்மா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைப்பார்கள். ஏய் திவ்யா, மெதுவா போ. ஏய், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட். ச்சே, இவ்வளவு என்னன்றது? எல்லாம் கை தட்டுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட். ரம்யா, நீ செகண்ட் வந்துட்ட. நான் தான் ஜெயிச்சேன். ஐயோ, என்னடி எல்லாரும் ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க? ஒருவேளை இது ஸ்லோ சைக்கிள் ரேஸோ? அது தெரியாம தான் நம்ம 2 பேரும் வந்திருக்கோமா? ஐயோ, அம்மா கிட்ட மாட்டினனே, போச்சு. ஐயோ, அம்மா வராங்கடி. ஏய், ஸ்லோ ரேஸ்ல எதுக்குடி இவ்ளோ ஸ்பீடா வந்த? நீ அது கத்தி இருக்கலாம்ல. மெதுவா மெதுவான அடி வயித்துல இருந்து கத்திட்டு இருக்க.